அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரட் பாயசத்தை தான் பார்க்க போகிறீங்கள். இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லாரும் வீட்டில் செய்து கொள்ளலாம். இது நீங்கள் நார்மலாக செய்கிற பாயசத்தை விட ஜவ்வரிசியோட கேரட் போட்டு செய்கிறதால இந்த டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான பாயசத்தை எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். பாயசம் செய்யக்கு நாங்கள் கஜுவையும் உலர்ந்த திராட்சையும் பொரிச்சு கொள்வோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு உருக்கி கொள்கிறேன். நெய் உருகின பிறகு ஒரு கை நிறைய கஜு எடுத்து பொரிச்சு கொள்கிறேன். அது ஓரளவுக்கு இப்படி பொரிஞ்சு வந்ததும் அதை இறக்கி போட்டு இந்த நெய்யுக்குள்ள உலர்ந்த திராட்சையை போட்டு பொரிச்சு கொள்கிறேன். இதை பொரிச்செடுக்கும்போது கவனமாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதுவும் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் இதையும் இறக்கி கொள்கிறேன். இதை பொரிச்செடுத்து சைட்டில் வச்ச பிறகு இன்னும் ஒரு சட்டி வச்சு பாயசத்தை காய்ச்சி கொள்ளுவோம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கொள்கிறேன். நெய் சூடானதும் இதுக்குள்ள அரை கப் ஜவ்வரிசி எடுத்து பொரிச்சு கொள்கிறேன். ஜவ்வரிசியை பொரிச்சு எடுக்கும்போது மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இது இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் 2 கப் இப்படி சின்ன திருவிய கேரட் போட்டுக்கொள்கிறேன். இதையும் போட்ட பிறகு நல்லா வதங்க வச்சு பொரிச்சு கொள்ளுவோம். இதையும் நல்லா வதங்க வச்சு பொரித்த பிறகு இதுக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். தண்ணியை விட்ட பிறகு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன். ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிங்களா தான் உங்களுக்கு இந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும். உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ண பிறகு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு கொள்ளுவோம். இப்படி இந்த பதத்துக்கு வேகி வந்ததும் 2 கப் தடித்த பாலாக விட்டுக்கொள்கிறேன். பாலை விட்ட அப்புறம் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு 3/4 கப் சீனி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இந்த சீனின்ற அளவை பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்டின் படி போட்டுக்கொள்ளுங்க. சீனியையும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இடித்து வச்சிருக்கிற 6 ஏலக்காயை போட்டுக்கொள்கிறேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு பொரித்து வச்சிருக்கிற கஜுவையும் உலர்ந்த திராட்சையும் போட்டு இறக்கினீங்கன்னா எங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான கேரட் பாயாசம் ரெடி. கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாயாசத்தை பார்த்தீங்களா நெய்யில் பொரித்த கஜு, உலர்ந்த திராட்சை, அதோடு இந்த பாயசத்துக்கு போடுற கேரட் எல்லாம் சேர்ந்து இதுன்ற சுவை அற்புதமாக இருக்கும். ஒருக்க செய்து பார்த்தீங்களா உங்களுக்கு பாயசம் வந்தாலே இந்த பாயசம் ஞாபகம் தான் வரும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை செய்து பாருங்க. அதோட கண்டிப்பாக இந்த சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு அதோட உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயந்து விடுங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.